ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஷமாஇல்ல வருது, மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகுள்ள எந்த வஸ்துவையும் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது என்று கூறுகிறார்கள். ஷைஅன் என்பது எல்லா விதமான பொருட்களுக்கும் சொல்லப்படும். உயர்திணை, அகரிணை போன்ற எல்லா வஸ்துக்களுக்கும் இந்த ஷைஅன் என்ற வார்த்தை பாய்க்கப்படும். அதுவும் குறிப்பாக ஷைஅன் என்பது நக்கிரா என்ற முறையிலே வந்திருக்கிறது. இப்படி வந்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அது அழகுள்ள ரோஜாவாக இருக்கலாம், பேசக்கூடிய கிளியாக இருக்கலாம், நறுமணம் வீசக்கூடிய பூக்களாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், இந்த சந்திரனாக இருக்கலாம். எந்த வஸ்துவை நபி அவர்களுடைய அழகுக்கு முன்னால் வைத்தாலும் எல்லாமே தோற்று போகும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கூறுகிறார்கள், கஅன்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, இந்த பிரகாசமுடைய ஒளிமிக்க சூரியனுமோ நபி அவர்களுடைய முகத்திலே தவழ்ந்து கொண்டிருப்பது போன்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒளிமிக்கதாக, பிரகாசம் உள்ளதாக, அழகுள்ளதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் இருக்கும் என்று கூறுகிறார்கள்.